கூடிய மாபெரும் இசைக்கலைஞன் 1400 படங்களுக்கு மேல் அருமையாய் இசை வழங்கிய ராஜா என்றும் ராஜாதான். ஜூலை 14 YMCAவில் மெர்க்குரி மற்றும் அருண் ஈவன்ஸ் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை கச்சேரி நடைபெறவுள்ளது. இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். அந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ஸ் மற்றும் டிக்கெட் அறிமுக விழா பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. உங்களை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். இந்த விழா உங்கள் முன் நடைபெறுவது பெரும் இருக்கணும். அதற்காக குத்து விளக்கு ஏற்றி இந்த விழாவை தொடங்க போறோம். குத்து விளக்கு ஏற்றுவதற்காக மிஸ்டர் அருண் அவர்களை அன்புடன் கலைப்போம். மிஸ் ஷாலினி, மிஸ் கவிதா, மிஸ்டர் சூரிய நாராயணா, மிஸ் ராதிகா, மிஸ்டர் நவீன், மிஸ்டர் பிரதீப் அண்ட் மிஸ் சாவித்ரி அவர்களை அன்புடன் கலைப்போம். கான்செப்ட் பண்ண முடியும். அதை தாண்டி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணம் அப்படின்றதுல டாக்டர் அப்துல் கலாம் அவருக்காக நினைவு சார்ந்து தமிழ்ல முதல் கணம் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண ஒரு மனிதர் அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்களை வைத்து 5 ஈவெண்ட்டுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. பெங்களூர்ல இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல சிஎம் எடியூரப்பா அவர்களுக்கு முன்னாடி 50,000 பேருக்கு முன்னிலையில ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் மெகா ஈவெண்ட் ஏர்போர்ட்லேயே பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். இவர் கைத்தட்டலோடு நம்ம அருண் ஈவெண்ட்ஸ் அருண் அவர்களை நேடி கலக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 14 நம்ம சென்னையில் YMCAல கிட்டத்தட்ட ஒரு லைவ் ஆடியன்ஸ் 50,000 பேருக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை விழா, நம்ம இசைஞானி சாரோட விழா இங்கே மிக வெற்றிகரமாக நடக்க இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய விழா, நிறையா செலிப்ரிட்டி வருவாங்க, நிறையா பேருக்கு முன்னாடி இருக்கும் நடக்கும்னு நினச்சி இங்கே வந்திருப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, இது இந்த மாதிரி விழா நிறைய நடக்குது, நிறைய செலிப்ரிட்டியோடு தான் நடக்குது. பட் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த பத்திரிகை நண்பர்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து எதுவும் நடக்கலை. ஆனாலும் இந்த விழாவை அவங்க முன்னணியில் அவங்க தொடங்கி நடக்கணுன்றது என்னோட ஆசைன்னு சொல்லி சார் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, அது மாதிரி யாருக்கு அந்த மனசு வரும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு அந்த விழாவை நீ சாதாரணமாக பண்ணாத, எப்பவுமே பிரம்மாண்டமாக நீ பண்ணுவேன், அது வேற. அந்த விழாவை அவங்களுக்கும் ஒரு செலிப்ரிட்டிக்கு நம்ம எங்கே செய்வோம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம நடத்துவோம், ஒரு நல்ல ட்ரீட் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடத்தி அவங்கள குத்துவிளக்கு ஏற்றி அவங்கள டிக்கெட் லான்ச் பண்ணி இதை பெரிய லெவலில் அவங்க முன்னிலையில் நடத்தி கொண்டு போக சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியோட ஒரிஜினல் PROவே மீடியா தான் சொல்லிட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே நான் செஞ்சிட்ருக்கோம். இங்கே சார் பேர் சொல்லி இங்கே லான்ச்சுக்கு சொன்னால் யார் வேணால் எந்நேரம் காலையிலேருந்து பெரிய பெரிய லிஸ்ட்டு எல்லாமே. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை தான் இப்போ இங்கே செய்கிறோம். ரெண்டாவது, இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு கிளியராக பண்ணணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு சிட்டியில் நந்தனம் ஒரு சிக்னலில் ஒரு YMCAல தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஒரு டைப் போட்டோம். ஆடியன்ஸ் இதோட ரசிகர்கள் எந்த சூழல்லையும் ஒரு தடுமாற்றமோ ஒரு நடந்தோ ஒரு பல கிலோமீட்டர் நடந்து அவங்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதனால் இந்த டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே மெட்ரோ ஃப்ரீ. அதாவது இந்த மெட்ரோ இறங்கினா பக்கத்து கம்பவுண்டு தான் YMCAவோட கிரவுண்டுங்க. அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் பண்ணாங்க பாருங்கள், 8 ஹவர்ஸ் ரேபிடோ, அதாவது 2 வீலர் 4 வீலர் காரு, இதெல்லாம் அந்த அன்னைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அவங்க எந்த சூழலையும் ஆடியன்ஸ் எந்த சிரமமும் இல்லாமல் ஐயாவோட நிகழ்ச்சியை கண்டுகளிச்சு போகணுன்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதுக்கான முயற்சி எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இது எல்லாத்தோட ஒரு ஹைலைட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எடுப்பாங்க. அதுவும் ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன். ஏன்னா ஐயாவோட பேர் வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான அழகு. அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன்.
இங்கே நான் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது இப்படி பண்ணுறேன்னு சொன்னேன்னா முதல்ல எனக்கு வசந்தம்கோ அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து சத்தியமாக வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் சாரோட ஆர்வம் முடிச்சு பெடிக்யூர் மினிஸ்டர் முரளி சார் பார்த்தேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இந்த நிகழ்வு நல்லா நடக்கணும், என்ன சப்போர்ட் வேணும்னு நான் கேட்குறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நரேன் ஒரு நண்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இந்த சென்னையில் எனக்கு பெரிய பலமாக இருந்து எனக்கு கூட ட்ராவலில் ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் டிக்கெட்டு, ஆன்லைன் டிக்கெட்டு ஒரே ஒரு பேடிஎம்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிக்கெட் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாருக்கான இந்த டிக்கெட்லாம் ஒரு 15 நாளில் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னை நம்பி கொடுங்கன்னு சொல்லி பேடிஎம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். பாருங்கள், அவங்க மோனோப்ளியாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம். அவர் வந்து மெர்க்குரியோட என்னால் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு பல பேர் சென்னையோட ஈவெண்ட்டுக்காக அவர்கிட்ட போய் கேட்டு என்னென்னமோ பண்ணி அவர் இல்லை அருண் வந்து சார் வச்சு ஆல்ரெடி ஒரு 5 ஈவெண்ட் பண்ணியிருக்கான், அவன் நம்பி கொடுக்கலாம், அவன் ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவான்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதரவு ஸ்ரீராம் சார். அவர் வந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே நிற்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ அவர் அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்னைக்கு நல்ல விதமாக முடிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த நிகழ்வை மிகப்பெரிய வெற்றியோட வச்சு ஒரு சக்ஸஸ் மீட்லையும் உங்களை சந்திப்பன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது, அது இங்கே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நான் ஒதுக்கி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முன்னிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு, அதுக்கான கேலரி போடப்படும், உங்கள் ப்ரெஸ் அங்கே உட்காரப்படுவாங்க, அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் என்ஜாய் பண்ணுன்றதுல நான் ரொம்ப சொல்லுவேன். சாரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. அதனால் இது முழுக்க நான் வந்து என்னென்னா ப்ரெஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதனால் வந்து இது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்வாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய விழாவாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பலன்றது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மற்றவங்க மாதிரி கவிதை நடியில் என்னால் பேச தெரியுதான்னு எனக்கு தெரியல, அது தெரியல, உண்மை என்னமோ அது பேசுகிறேன். ஏன்னா இந்த மைக்கை தள்ளி இங்கே நின்று பேசுனீங்கன்னா படப்படன்னு பக்கத்துக்கு என்னால் பேச முடியும், அது ஒரு சின்ன இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணி எனக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் இப்போ நம்ம நல்லபடியாக அந்த லான்ச் போகலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஐயா.